சார் இப்போ நீங்கள் மேடையில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து அந்த கூட்டணியில் தூண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் மீது இந்த திடீர் தரிசனம் எதற்காக? இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவருடைய இப்போ திருமாவளவனே பல விமர்சனங்கள் வச்சுருக்காரு இல்லையா? அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருடைய கட்சி கொடி ஏற்ற முடியல, வேங்கவயலுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் போக முடியல, அதே போல் வேங்கவயலில் லாக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம பாருங்கள், இப்போ திருச்சியில் கூட வார்டு நம்பர் 20 ஒரு இப்போ காந்தி நகர்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற அந்த நகரை, அந்த வார்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மலத்தை வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்போது என்னன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஆரம்பத்திலேயே இப்போ வேங்கவயல் விஷயத்தில் விழிப்பாக இருந்து அது அன்றைக்கே வந்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா அடுத்தடுத்து தவறு செய்கிற அந்த எண்ணம் வந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ என்னாச்சு, வேங்கவயல் போய் இப்போ வந்து திருச்சிலையும் அந்த நிலைமை வந்துருச்சு. இப்போ அப்போ அதுக்கு யார் காரணம்? இப்போ அரசாங்கம் தான் காரணம், திமுக தான் காரணம். அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை அதை வந்து ஆரம்ப கட்டத்திலே எடுக்க தவறிட்டதன் விளைவாக இவ்வளோ காலமாகி கூட ஒன்றும் கண்டுபிடிக்கலன்றது தான் உலகமாக வந்து வினோதமாக இருக்கிற விஷயமா நிச்சயமாக பார்க்க முடியும். இல்லை, எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு ஒன்று தான், மத நல்லிணக்கம். அதனால தான் எங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் சரி, அதே போல் எடப்பாடி ஆட்சியில் மத கலவரம், ஜாதி கலவரம், இனக்கலவரம், எந்த கலவரம் இல்லாமல் முழுமையாக தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் அது மாதிரி இருக்கானா? இல்லை. அதனால் இப்போது என்னென்ன மக்கள் சொல்கிறது, இப்போது ஒரு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் ஏற்கனவே அம்மா காலத்திலே ஒரு வந்து கமிட்டி இருக்குது. அதாவது வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் மெம்பராக போட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க குழுவாக போட்டு அவ்வப்போது அந்த குழு வந்து விவாதிக்கிறேன்னு போட்டிருக்கு. அது நான் கேட்குறேன், அந்த மாதிரி மதுரையில் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஆர்டர் இருக்குதா இல்லையான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அந்த ஆர்டர் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் முதல்ல, உத்தரவை, அம்மா போட்ட உத்தரவை. அதன்படி இந்த பிரச்சனை வந்து இந்த இரு மதத்துக்கிடையே வந்து அந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கு முந்தையே அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு உண்டான அந்த வந்து அந்த மத நல்லிணக்க அந்த குழுவை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலேயே அன்னைக்கு பேசியிருக்கணும். பேசினா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையாக எல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் செய்யாமல் அப்போ அவங்க வந்து போராட்டம் பண்ணுறன்னு ஒரு இந்து அமைகள் தோன்றி இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்துன்னு இப்படி வந்து ஒரு முட்டல் மோதல் அந்த போக்கை உருவாக்குறது யார்? மக்கள் சொல்கிறது இந்த ஆளும் வர்க்கம் தான் வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்பணும். ஏன்னா இன்றைக்கி விலைவாசியிலேருந்து சட்ட ஒழுங்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ இன்றைக்கி மக்கள் அதிருப்தி இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ வந்து பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்துமீறல் அநியாயங்கள் எல்லாமே இருக்க சூழ்நிலை. மக்கள் பொறுத்தவரை அதை மறக்கணும். அதை மறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற பொதுமக்கள்லேருந்து கற்றறிஞர்லேருந்து சொல்லப்படுகிற கருத்து இது. அதனால் அரசு போய் பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணலாமா? அது பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணக்கூடாது. யாரு? யார் மேலே வழக்கு பண்ணியிருக்கேன்? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஆரம்பத்திலேயே மத நல்லிணக்கம் கூட்டம் நடத்தியிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா? இது வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடுன்ற மதத்தின் பெயரால் எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை சரி, தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல், மத அரசியல் அது எந்த நிலையிலும் கூடாது. எனவே இரு சமூகத்திலேயே மோதல் கூடாது, இரு மதத்திலேயே மோதல் கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை அந்த மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் தவறிச்சு அரசாங்கம்.